பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காகவும் சந்நிதி வருகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் உம் நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம நேரத்தை செய்து உட்காருவோம். தேவஜனமே, இன்றைக்கு நாம் எரேமியா 21ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் ரெகுலராக படிச்சுட்டு வரோம். சில விஷயங்களை நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். இஸ்ரவேல் என்பது ஒரே ஒரு ஆள். அவர் பேர் யாக்கோபு. அந்த யாக்கோபோட அப்பா பேர் ஈசாக். ஈசாக்கோட அப்பா பேர் ஆபிரகாம். மறக்கூடாது. ஒரு மனுஷன் ஆபிரகாம், அவங்க பையன் ஒரு மனுஷன் ஈசாக்கு, அவங்க பையன் ஒரு மனுஷன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. யாக்கோபோட பேர் ஆண்டவர் இஸ்ரவேல் மாற்றிட்டார். அவருக்கு 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைகள் தான் வளர்ந்து பெரிய நாடாயிட்டாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. 400 வருஷம் கழிச்சு ஏறக்குறைய 20-30 லட்சம் பேராக மாறிட்டாங்க. எகிப்திலேருந்து அடிமைகளாக இருக்கிறவங்க அவங்க நடைப்பயணம் நடந்து இன்னைக்கு உள்ள இஸ்ரேலுக்கு வராங்க. உலகத்தில் நிறைய ஜாதிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஜாதிக்கு மட்டும் கர்த்தரே தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் விட பெரிய பெரிய ஜாதி ஒன்றும் கிடையாது, சின்னவங்க தான். பார்வோன் சூப்பர் பவராக இருக்கும்போது இவங்க ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. யாக்கோபு பார்வோனை போய் மீட் பண்ணும்போது யாக்கோபோட புள்ள யோசேப்பு எகிப்தினுடைய பிரதம மந்திரி ஆயிட்டார். அவர் எப்படி ஆனார் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். பிரதம மந்திரி ஆகிட்ட யோசேப்பு அவங்க டேடியை கொண்டு போய் பார்வோன் கையில் போகும்போது டேடி தலையில் முண்டாஸ்லாம் கட்டிக்கின்னு ஆடு மேய்க்கிறவராக போகிறார். எகிப்தியர்களுக்கு ஆடு மேய்க்கிற நாடோடிகளை பிடிக்காதான், இருந்தாலும் அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க பையன் யோசேப்பு இன்டெலிஜென்ட்டாக இருக்கார். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஜாதி தான் அவங்க. அதுக்கப்புறம் யோசேப்புக்கு பிறகு 400 வருஷம், யோசேப்போடு சேர்த்து 430 வருஷம் இருந்து அடிமைகளாக இருக்கிறவங்கள ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களை விடுதலையாக்கி கானானுக்கு போங்கன்னு அனுப்புகிறாங்க. கானான் வந்து எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்னா, இந்த ஆபிரகாம் இருந்தார் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அது உண்டுன்ட்டார். கால் வைக்கும் தேசம் உனக்கு சொந்தம், கண் பார்க்கும் பூமி உனக்கு சொந்தம். அந்த தாத்தா ஆபிரகாம் தாத்தா என்ன பண்ணிட்டார், இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஃபுல்லாக நடந்து தெரிஞ்சிட்டார். இப்போ அவங்க 430 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் தானே பட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. இல்லை அன்னைக்கெல்லாம் பட்டா வாயில் சொன்னாலே, வானத்தை பூமி படைச்ச ஆண்டவர்களே சொன்னதுனால அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ஜனங்க சண்டை போடுறாங்க. அவங்கள துரத்தின்னு சொல்கிறார், வேற உங்கள் ஊருக்கு போயிடு அப்படின்றார். 31 ராஜாக்களை சங்காரிக்கிறாங்க. 7 ஜாதிகள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெறும் ரூல் தான், ஆண்டவர் கொடுக்குறது ரூல் தான். கட்டளை டோரானாலே 611 611. நம்முடைய சபை வந்து 611 சர்ச்சு +2 இயேசு சொன்ன அந்த 2 கட்டளைகள். ஸோ இத்தனை கட்டளை கொடுத்து அவங்கள குடியமர்த்துறாரு. இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது, நான் தான் ராஜா நாடர் அப்பயே சொல்லிட்டார். யாருமே ராஜா கிடையாது. இன்னைக்கு கூட சர்ச்சை எடுத்துட்டோம்னா இங்கே பெரியாலே கிடையாது, ஒரே ஒரு பெரியால் தான். அவர் பேர் என்னதுங்க? இயேசு. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பாஸ்டரு இவர் எல்லாம் நம்ம மத்தியில் ஒரு தலைவர் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் பெரியவர் யார் தான்? ராஜா யார் தான்? மொத்த பதவியும் ஜீசஸ் தான் வச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். செத்து போனவங்க உயிர் கொடுக்குற பதவியும் ஜீசஸுக்கு தான். எல்லாமே பவர் ஜீசஸ் தான், சுகம் ஜீசஸ் தான், இயேசு தான். புரிஞ்சுக்கணும். சர்ச்சின்னு வந்துட்டாலே யார் தான்? அவர் தான் தலை, அவர் எடுக்கிறது தான் முடிவு. எந்த மனுஷனும் அவருக்கு மேலே கிடையாது, அவருக்கு கீழே தான். இப்படி தான் இஸ்ரவேலையும் வச்சுட்டு இருந்தார். இந்த இஸ்ரவேலர்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நியாயாதிபதிகள் எழுப்புவார். யார் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களோ, தெபோரா, பாராக், வேறு யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்கள், கிதியோன், சிம்சோன், இப்படிலாம் எழுப்புவார். யெப்தா, அவங்க எழுந்து சண்டை போட்டு ஜெயிச்சு அடங்கிடுவாங்க. ஏன்னா ராஜா யார் தான்? அப்போ என்ன ஆச்சுன்னா, ஏலின்ற ஒரு தீர்க்கதரிசி தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ சாமுவேல்னு ஒரு குழந்தை, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க அம்மா அண்ணாளுக்கு, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்குறாரு. சாமுவேல் அப்புறம் பொசிஷன் எடுக்கிறார். அவர் வரும்போது ஜனங்கள்லாம் சாமுவேலை மீட் பண்ணி ஒன்று சொல்கிறாங்க, எல்லாரும் போல் எங்களுக்கு ராஜா வேணுன்றாங்க. இந்த விஷயம் சாமுவேலுக்கும் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, ஆண்டவருக்கும் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல ராஜான்னு இருந்தால் அவருக்கு கப்பம் கட்டணும், அவருக்கு அரண்மனை இருக்கணும், அவர் தான் மெயின் ஹீரோ ஆகிடுவார். ஆண்டவரை கூட சில நேரத்தில் மறந்துடுவாங்க தானே அப்படின்னு சொல்லும்போது ஜனங்க கேட்குறதா இல்லை. அதனால் சாமுவேல் சொல்கிறாரு, ஆண்டவரை எப்படி சொல்கிறாங்க சொல்ல, ஆண்டவரும் சரி கொடுத்துருப்பா அப்படின் போது நான் உன் ராஜாவை நான் காட்டுறேன்னு சொல்கிறார். அப்போ பார்த்தா கழுதை தேடிட்டு ஒருத்தன் வரான். அவன் பேர் சவுல். ஆண்டவர் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, எல்லா இஸ்ரேலரும் தோலு கீழே தான், அவ்வளோ ஹைட்டு வெயிட்டு, இவன் தான் ராஜானார் ஆக்கிட்டாங்க. அடுத்த வருஷமே அவன் புத்தியை காட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசியோட பவரை பிடுங்கி எடுத்துகிட்டு அவனே சர்வாங்க தகன பலிலாம் செலுத்தினான். இந்த ஆண்டவருக்கு வந்து பூமியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறத வச்சுட்டு ஆண்டவர்களை பவர் காட்ட முடியாது. ஏன்னா அவர் தான் பவரே, அவர் தான்.
அல்லேலூயா. அதனால தான் நம்மலாம் பவரை நம்புறவங்களே கிடையாது, ப்ரேயரை நம்புறவங்க. அவர் சொல்லிட்டார், பலத்தினால அல்ல பராக்கிரமத்தினால அல்ல, என் நாவினாலே ஆகும். ஆமென். பவரால் முடியாதது, பராக்கிரமத்தினால முடியாது, ஒரு ப்ரேயரை முடியும். சவுலை தள்ளிட்டார். ஆனால் 40 வருஷம் ஒரு ராஜ்யபாரம் பிடிக்கும்போது ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி பையன் சின்ன வயசுலேருந்து சுரமண்டலம் எடுத்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு ராஜா தான் நம்ம தாவீது ராஜாவை காட்டுறாங்க. அந்த ராஜாக்களோட பட்டியல் இருக்கும், அந்த லிஸ்ட்டை போட்டிருக்குமா, டெலகிராமில் அனுப்பியிருக்கேன். தாவீதை சூஸ் பண்ணுறார். தாவீது எக்ஸலண்ட்டான ஒரு ராஜா. சவுல் இருக்கும்போதே தாவீதை சூஸ் பண்ணிட்டார். தாவீது வந்து ஆண்டவருக்கு பிடிச்சமான வழியில். தாவீது வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம பேச வரல. எல்லாருமே கெட்டவங்க தான், ஒருத்தரும் நல்லவர் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த கெட்டவங்க கூட நல்லவங்க கூட ஆண்டவர் காலில் விழுந்தால் தான் வாழறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏன்னா பூமி வந்து கெட்டு போன உலகமாக இருக்குது. இந்த தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற பெயரை பெற்று அவர் பதவி ஏற்கிறார். தாவீது காலம் நல்லா போகுது. வெறும் யுத்தம் தான், ஃபைட்டு தான் தாவீதோட ரூலிங் ஃபுல்லாக. கத்தி ரத்தம் வெட்டு குத்து. ஆனால் 40 வருஷம் ஆண்டவர் காலில் விழுந்தே ஜெயிக்கிறேன். ஏன்னா சுற்றி வெட்டு குத்து நடக்கும்போது வாலிபத்தில் சண்டை போடலாம், அப்புறம் வயசான பிறகு கூட 80 சில்லற வயசில் கூட அவர் படுக்கையில் உட்காந்துட்டு, சேரில் உட்காந்துட்டு தான் பையனை ராஜாவாக்கிட்டு நிம்மதியான ஒரு சாவு தாவீதுக்கு தான். சவுலுக்கும் நிம்மதியான சாவு இல்லை. பிறகு சாலமோன் வரான். சாலமோன் வரும், கோல்டன் எம்பையர். சண்டைனா என்னன்னே தெரியாது, வெறும் ஞானம் அறிவு அப்படி தான் போச்சு. சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுறார், கோல்டன் டெம்பிள். இந்த சாலமோனுடைய ராஜ்யம் பெருமையின் ராஜ்யம் சொல்லலாம், வெறும் பெருமை. ஆல்வேஸ் ப்ரைடு. இஸ் கிங்டம் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் ப்ரைடு. பெருமை இதாங்க. சாலமோன் பிறகு சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம், இங்கே தான் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கேக்கு 2 துண்டாக விழப்போகுது, ஆனால் ஒரு துண்டு 12 துண்டாக விழப்போகுது. 12 துண்டில் 10 தனி பக்கமாகவும் 2 தனி பக்கமாக நின்ற போது அது ரெகோபயாம், சாலமோனோட புள்ள. ஏன்னா பெருமையான அப்பாவுக்கு பிறந்த புள்ள தாழ்மையாக இருக்க மாட்டான். ஒரே ஒரு கேள்வியில் நாட்டை பிடிச்சிட்டான். ஏன்னா வார்த்தைகள் தான் பிரிக்கும், வார்த்தைகள் தான் கூட்டும். அதனால தான் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும். வார்த்தை வந்து சில்லற போல் இறைச்சிட்டோம்னா அல்ல முடியவே முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்போ ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான், என் தகப்பனுடைய ராஜ்யத்தை விட எந்த ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எங்கள் அப்பாவோட இடுப்பை பார்க்கலாம் என் சிண்டு விரல் உங்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னா. ரெண்டாவது, என் தகப்பன் உங்களை ஆலோட்டிகளை வச்சு டாஸ்க் மாஸ்டரை வச்சு வேலை வாங்கினார்னா நான் தேள்களால் வாதிப்பேன், நீ வேலை செய்யலைன்னா தேலை விட்டு கொட்ட விடுவேன். எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதன் பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிச்சு. இனிமேல் நீங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன படிப்பீங்கன்னா, யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். புரிஞ்சிச்சா? பிரிஞ்சு போன 10 பேர் நான் அவங்க பேர் என்ன பேர்? இஸ்ரவேல். மறக்கக்கூடாது. என்ன பேருங்க? பேரே எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க பேர் என்ன பேர்? இஸ்ரவேல். இங்கே இருக்காங்களே எருசலேமில் வச்சுக்கிட்டு ஆலயத்தோட ரவுண்ட் ஆகுறாங்களே, அவங்க பேர் யூதா. அவங்க 2 கோத்திரம், யூதாவும் பெஞ்சமினும். எவ்வளோதான். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மேப் போட்டிருக்கு பாருங்க, ரெட்டில் உள்ளதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாக்கள். இந்த ரெகோபயாம் இந்த வார்த்தை சொல்லிட்ட பிறகு இந்த 10 கோத்திரத்து பிதாக்கள், தலைவர்கள், சீஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லலாம், அவங்க கோச்சிக்கிட்டு யோர்தான் நதியை கடந்து போகும்போது ஒரு வேலைக்காரன் வரான், எக்ஸலண்ட்டான வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் சாலமோன் இருக்கும்போதே கொஞ்சம் வேலை காட்டியிருக்கான். சாலமோன் அவனை சாகடிக்க நினைக்கும் போது அவன் எகிப்துக்கு ஓட்டான். அவன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வரும்போது அவனை ராஜாவாக்கிட்டான். இப்போ அந்த ராஜா பேர் என்ன பேர்? எரோபயாம். இவர் பேர் ரெகோபயாம். சாலமோன் புள்ள பேர் ரகு ஞாபகம் வச்சுங்க, ரெகோபயாம். அவன் எரோபயாம். அப்படியே பார்த்துங்க, ரெட் லைன் பாருங்க. எரோபயாம், நாதா, பாஷா, அது ஒரு ஃபேமிலி, எரோபயாமோட ஃபேமிலி. அப்புறம் ஏலான்றவர் வராரு, ஜிம்ரி, ஒம்ரி. அப்புறம் ஒம்ரி ஃபேமிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒம்ரி ஃபேமிலி யாருங்க? ஆஹா பிள்ளைங்க யாரு? அகசியா, யோராம். அதுக்கப்புறம் யோராம் ஃபேமிலியா, யோராம்லாம் செத்துருவான். யெகூ வராரு, யெகூவோட பையன் யோவாஸ், யோவாஸோட புள்ள யோவாஷோட புள்ள எரோபயாம் 2. எரோபயாம் 2க்கு அப்புறம் ஜக்கரியா. அப்புறம் ஜக்கரியா ஃபேமிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சல்லும், மனாஹே. அதுக்கப்புறம் பார்த்தா பெக்கனியா, பெக்கா, ஹோசியா. முடிஞ்சு. அதுக்குள்ள இத்தனை ராஜ்யம் வரதுக்குள்ள அவங்க ஃபுல்லாகவே அவுட்டு. யாருன்னா அசீரியர்கள் வந்து முடிச்சிட்டாங்க. அசீரியர்கள் இஸ்ரவேலை முடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு, நான் காணாமல் போயிட்டாங்களா அந்த 10 பேர். சிதறடிச்சான். அவன் சிதறடிக்கிறதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான். ஒன்று ரியல் எஸ்டேட். இவங்க லேண்டை வாங்கிக்கிறாங்களே, அப்போ வாங்குறதுக்கு பிடுங்கிட்டு இவனை தூக்கிடுவான், இன்னொருத்தனை குடி அமர்த்துவான். இவனை தூக்கிட்டு போய் சிதறடிப்பான். அவன் ராஜ்யம் ஃபுல்லாக, கணவனை ஒரு ஊரில், மனைவியை ஒரு ஊரில், பையனை ஒரு ஊரில் போட்டு சிதறடிச்சு பேர் மாற்றி விட்ருவான். அப்போ அவங்களுக்கு ஹீப்ரூ லாங்குவேஜ் பேச மாட்டாங்க, அசீரிய மொழி பேசுகிற மாதிரி ஆக்கிடுவான்.
அப்புறம் ஆகிடும், செதறிடும். அப்படி காணாமல் போனவங்க போயிட்டவங்க தான். ஆனால் இப்படி இந்த ராஜ்யம் கெட்டு சீரழியும் போதே கொஞ்சம் பேர் ஜபம் பண்ணுறவங்களாம் யூதாக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால் தப்பிக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ க்ரீனுக்கு வருவோம். இந்த க்ரீன் தான் ராஜா யெரொபெயாமோட பிள்ளைங்க, சாலமோனோட வழி. அதில் பாருங்கள், ரெகோபெயாமோட வழி. ரெகோபெயாமோட பையன் பேர் அபியா, அடுத்தது ஆசா, அப்புறம் யோசபாத், அப்புறம் யோராம், அஹசியா, யோவாஷ், அமசியா, உசியா, யோதாம், ஆஹாஸ், எசேக்கியா, மனாசே, ஆம்மோன், யோசியா. இதில் சில ராஜாக்கள்லாம் நல்ல ராஜாக்கள். ஆசான்றது நல்ல ராஜா, யோசபாத்ன்றது நல்ல ராஜா, நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அதோட உசியான்றவர் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தார், அப்புறம் பெருமையில் போய் குஷ்டரோகம் வாங்கினவர் தான் அவர். அப்புறம் எசேக்கியா சூப்பர் ராஜா. அதுக்கப்புறம் யோசியா தான் ஒண்டர்ஃபுல்லான ராஜா. ஆனால் நான் இந்த எரேமியா படிக்கிறதுலேருந்தே சொல்லினுக்கிறேன், அகால மரணம் அடைஞ்ச ராஜா. பார்வோன் நேகோ அசிரியா கூட சண்டைக்கு போகிறாரு. இவர் எருசலேம்லேருந்து அவனை எதிர்த்துட்டு போகிறாரு. என்ன நினைப்பில் போனாருன்னு தெரியல. இவரை பார்த்ததுமே அவன் கொண்டான். இப்போ ராஜா செத்துட்ட பிறகு ராஜாவோட புள்ள, அவன் பேர் மறக்காதீங்க, யோவாஸ். இந்த யோவாஸை எடுத்துட்டு மாற்றிட்டு யோயாக்கீம்ன்றவனை எகிப்து ராஜா மன்னனாக போடுறான். யோவாஸை ஆக்குறாங்க, ஆனால் யோயாக்கீம்ன்றவனை ராஜாவை போடுறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க யோயாக்கீம், முதல்ல யோயாக்கீம் வாழ்ந்து, அப்புறம் யோயாக்கீன் வாழ்ந்து, அப்புறம் சிதேக்கியா காலத்தில் சிதேக்கியா கண்ணெல்லாம் பிடிங்கிட்டு பாபிலோன் மன்னன் தூக்கிட்டு போயிடுவான். 3 ராஜ்யங்கள் இஸ்ரவேலை கொள்ளையிட்டு அவன் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டாங்க. முதல்ல அசிரியா, 2வது எகிப்து, 3வது பாபிலோன். சிதேக்கியாவோட 2 கண்ணை பிடுங்கி தூக்கிட்டு போயிடுவான் பாபிலோன் மன்னன். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிச்சு. இப்போ யோசியாவோட பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க பாருங்க, அங்கே படம் பாருங்க. மொத்தம் 4 பேர், ஆனால் இதில் 3 பேரை சொல்லியிருப்பாங்க. யோவாஸ், யோயாக்கீம், அப்புறம் சிதேக்கியா. இந்த 3 பிள்ளைங்க ஆட்சி பண்ணுற காலத்தில் மொத்தம் ஒரு 19 வருஷம். இது மறக்கூடாது. எத்தனை வருஷங்க? இந்த 19 வருஷத்தில் பாபிலோன் என்ற நாடு 3 முறை படையெடுக்கும். எத்தனை முறை படையெடுக்கும்? 3 முறை. எப்போ? யோயாக்கீம் காலத்திலையும் படையெடுக்கும், யோயாக்கீன் காலத்திலையும் படையெடுக்கும், சிதேக்கியா காலத்திலையும் படையெடுக்கும். 3 முறை படையெடுப்பாங்க 19 வருஷத்தில். எத்தனை முறை? 3 முறை. இது மொத்தமே எரேமியா நமக்கு விளக்கி இருப்பார். ஆமாம், இந்த 4 ராஜாக்களை பற்றி நீங்கள் படிக்கணும், யோசியாவோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் படிக்கணும். என்ன நினச்சின்னு படிக்கணும்னா, ராஜாக்கள் 23, 28. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவைகளும் யூதாவின் ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாக பார்வோன் நேகோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாக ஐபிராத் நதிக்கு போகிற போது ராஜாவாக யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். யோசியா ராஜா நல்ல ராஜா, இறந்துட்டார். இறந்த ஊர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம், மெகிதோ. ரைட்டா? கொன்று போட்ட ராஜா பேர் சொல்லுங்க பார்க்கலாம், பார்வோன் நேகோ. ரைட். மரணம் அடைந்த பிறகு அவருடைய பாடியை ரதத்தின் மேலே ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ கவனிங்க, தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை, யோசியாவோட ஃபர்ஸ்ட் பையன் ராஜ்யத்துக்கு வரான். இந்த மேப்பையும் கையில் வச்சுங்க, ஒரு சின்ன டைம் டேபிள் போட்டு பாருங்க, அதை கையில் வச்சுங்க. யாரை ராஜா வாக்குறாங்க? யோவாஸ். ஆனால் அவன் வந்து 2வது பையன் தான். எத்தனாவது பையன்? ராஜாவோட 2வது பையனை ஆக்குறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவனை பிடிச்சதுனால அவனை என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாக்குறாங்க. அபிஷேகம் பண்ணி ஸ்தானத்தில் ராஜாவாக்கினான். யோவாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாக இருந்து வெறும் 3 மாதம் தான் இருந்தால் அவங்க அம்மா பேர் சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பா யோசியா ராஜா நல்லவர், ஆனால் பையன் என்ன பண்ணுறான் சொல்லுங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் செஞ்சிருக்கிற 3 மாசத்துல அப்பாவை கொண்டான் பாருங்க, பார்வோன் நேகோ. அவன் திரும்பி வந்து இந்த பையனை தூக்கி வெளியே போட்டான். அவனை பிடித்து கட்டுவித்து தேசத்துக்கு அபராதம் செலுத்தி, நீங்கடா அவனை அப்பனே நான் கொண்டு போட்டேன், இவனை ராஜாவாக்குறீங்கன்னு அவனை பதவியை விட்டு தள்ளிட்டு ஹெவி ட்ரிபியூட், பயங்கரமான ஃபைன் போட்டான் தேசத்தில். அதாவது விளைச்சலெல்லாம் அவன் சாப்பிட்ருவான், அந்த அளவுக்கு ஃபைன் போட்டான். யாரு? பார்வோன் நேகோ. அப்போ யோசியா ராஜா காலத்தில் யூதா ராஜ்யம் யார் கையில் அடி வாங்கினுது சொல்லுங்க? எகிப்து கையில். யோசியா ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் அசிரியா கையில் அடி வாங்கினுக்குது. அப்போ நம்ம ராஜா எசேக்கியா ராஜாலாம் இருக்கும்போது செனகரிப்லாம் அங்கேருந்து வராங்க, யூதாவையும் அடிக்கலான்னு வராங்க. அப்போ எசேக்கியா ராஜா ஜபம் பண்ணியே காப்பாற்றி விட்டார். அப்போ ஒரு சைடு அசிரியா அடிக்க வருது, ஒரு சைடு யார் அடிச்சுங்கிறான்?
எகிப்து அடிச்சுருக்கிறான். எகிப்து அடிக்கிறதுனால யூதர்களுக்கெல்லாம் எகிப்து மேலே கப்பம் கட்டினா என்ன பண்ணுவான், வாழ விடுவான்ற ஒரு நிலைமை. இப்போ பாருங்க, யோவாகாசை ஒதுக்கினவன் யாரு? பார்வோன் நேக்கோ. அப்பாவையும் கொண்டுட்டான், ரெண்டாவது பையனையும் ஓரம் கட்டிட்டு இப்போ எந்த பையனை ராஜாவாக்குறான்னா, யோவாசின் ஸ்தானத்தில் ராஜாவாகிய எலியாக்கீமை ராஜாவாக்கினான். எலியாவிக்கின் பேர் தான் யோயாக்கீம். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேர் யோயாக்கீம் என்கிற எலியாக்கீம். வெரி குட், யூ ஆர் லிசனிங். எலியாக்கீம்ன்ற பேரை நாம மாற்றிட்டான், யோயாக்கீம்ன்ற பேரை மாற்றி நீ ராஜாவிடா, கப்பம் கட்டுடா என்று சொல்லுகிறான். ரைட்டா? கப்பம் கட்டிட்டான். ஆமாம், கப்பம் கட்டிட்டு வரான். இவன் எப்படி வாழறான் பார்ப்போம். அவன் பேரை மாற்றி கொண்டு போனான். இப்போ எகிப்துக்கு பெரிய பையனை எகிப்துக்கு அந்த ரெண்டாவது பையனை கூட்டு போயிட்டான். ரெண்டாவது பையன் பேர் என்ன பேர் சொன்னோம்? யோவாகாஸ். அவன் அங்கே போய் செத்துட்டான். அப்போ அப்பாவையும் கொண்டுட்டான், ரெண்டாவது பையனையும் கொண்டுட்டான். யார் கையில்? பார்வோன் கையில். பொண்ணும் வெள்ளியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்வோன் நேகோ கொடுத்ததினால அவன் விட்டுட்டான். இப்போ ராஜாவா யார் இருக்கிறதுங்க சொல்லுங்க? யோயாக்கீம். யோயாக்கீம். இவர் 25 வயது ராஜாவா இருந்து 11 வருஷம் ஆட்சி செய்கிறாருங்க. 11 வருஷம். இவனும் 37ஆம் வசனம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இதாங்க விஷயம், காரணமே. அல்லேலூயா. இதான் நம்ம ஜீனியாலஜி படித்து பார்த்தோம்னா விஷயமே இதான். இவன் ராஜாவாக இருக்கிறான். இவன் பேர் மறக்காதீங்க, யோயாக்கீம். அப்பா 4 பேர் இனிமேல் வரப்போகிற ராஜாக்கள். அப்பாவை யார் காலி? பார்வோன். அடுத்த பையனும் அதான் ரெண்டாவது பையனை பார்வோன். இப்போ யோயாக்கீம் வந்துட்டார். எலியாக்கீம் என்கிற யோயாக்கீம் வரும்போது, யோயாக்கீம் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சார் படித்தோம்? 11 வருஷம் ஆட்சி செய்யும்போது எகிப்து வரல, இப்போ பாபிலோன் வருது. ஆனால் எகிப்து கட்டுற கப்பங்களை கட்டிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பக்கமும் ஒன்று இருக்கும், இந்த பக்கமும் கப்பம் கட்டணும். அவன் யோயாக்கீம் 3 வருஷம் அவனுக்கு சேவிச்சான். என்ன பண்ணா? பாபிலோன் மன்னன் வந்தார், எனக்கும் கப்பம் கட்டணும், சரி ராஜான்னு 3 வருஷம் சேவிச்சு 3 வருஷம் கழிச்சு எகிப்து பக்கமாக திரும்பி நம்ம 2 பேர் சேர்ந்து யார் கூட சண்டை போடலான்னு கேட்டான். பார்வோன் நேக்கவும் ஓகேனாரு. அதனால் இந்த பக்கம் சாயும் போது பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சேவிக்க சொன்னானே, கப்பெல்லாம் வாங்கிட்டு. அப்போ என்ன பண்ணானா, அவன் அடிக்கல, விசிட் தான் பண்ணிட்டு பிரதானமானவர்கள், இன்டெலிஜென்ட் பீப்புள், சும்மா லைட்டாக வெகுமதிகள்லாம் வாங்கிட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டான். அது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ யோயாக்கீம் என்ன பண்ணுவார்னா, மனாசே நடந்தது போல நடந்துவார். எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக செய்வார். ஆமாம், யோயாக்கீம் பிதாக்களோட என்ன பண்ணிட்டாரு? நித்திரை அடைந்த பிறகு அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவாகிறான். யாருங்க ஆயிட்டது? கண்டிப்பாக அப்பா செத்த பிறகு சித்தப்பா ஆக மாட்டார். யார் தான் அவர்? அப்பா தான் ஆகுவார். அவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே மறந்துடக்கூடாது, இந்த யோயாக்கீன் ராஜாவாகும் போது அங்கே யார் தாங்கிறது? நேபுகாத்நேச்சார். யோயாக்கீன் ராஜாவாகிறாரு. இந்த யோயாக்கீன் எகிப்தின் ராஜா இந்த பக்கம் வரல. ஆமேன். எல்லாரையும் பாபிலோன் கண்ட்ரோலில் கொண்டு வருது. அவன் 18 வயதாக இருந்து 3 மாதம் தான் ஆட்சி செய்தான். அவன் தாயின் பேர் நெகுஸ்தான். அவனும் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோசியா ராஜாவோட ஒரு புல்லா கூட சரியில்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பொல்லாப்பானதை செய்தான். திரும்பி பாபிலோனின் ராஜா நகரத்தை முற்றுகை போடுறான். போன முறை ஜஸ்ட் விசிட் பண்ணவர், இன்னைக்கு முற்றுகை போடுறாரு. ஏன்னா இவங்களும் எகிப்தும் டீமாக இருக்காங்க, சண்டைக்கு ரெடியாகிறாங்க. சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது எதிரி ராஜாக்கள் நேராக சண்டைக்கு வர மாட்டாங்க. ஒரு ரவுண்டு போட்டு படை பலத்தெல்லாம் பார்த்து வீக் பண்ணிட்டு தான் சண்டைக்கு வராங்க. எப்படி வீக் பண்ணுவாங்க? ஊருக்குள்ளே போகிற தண்ணியை நிறுத்துவாங்க, நதியை மூடிடுவாங்க. அப்போ தண்ணி உள்ளே போனோன்னா பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? வெளியே வரணும். சாப்பாடை நிறுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதற்கு நேபுகாத்நேச்சாரே வரான். வந்துட்ட பிறகு லாஸ்ட்டில் இவங்க சரண்டர் ஆகிறாங்க. ஆமாம், யோயாக்கீன், அவன் தாய், பிரபுக்கள் எல்லாரும் புறப்பட்டு போனான். அவனெல்லாம் 8ஆம் வருஷத்தில் பிடித்து கொண்டு போயிட்டு, கவனிங்க, ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும், கோல்டெல்லாம் எங்கே தாங்குது? ஆலயம், சர்ச்சில் தான் இருக்குது, தூக்கிட்டான். எடுத்துக்கொண்டு சாலமோன் செய்த எல்லா பொன் பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்து உடைத்து போட்டு உடைச்சி எல்லாத்தையும் எடுத்து 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து கொண்டு 7 ஜனங்களை மட்டும் விட்டுவிட்டு போய்விட்டான். சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். இவன் பேர் என்ன பேருங்க? யோயாக்கீன். போகிறவன் சும்மா போகாதபடிக்கு வேறொருவனை ராஜாவாக்கிட்டு போகிறான். யாரை? இவங்க சித்தப்பாவை.
இவங்க சித்தப்பா பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? சிதேக்கியா. யோசியா ராஜாவோட 3வது பையன். நடு பையன் எகிப்து போய் செத்துட்டான். முதல் பையனை பிடிச்சின்னு போய்கிறாங்க. இப்போ முதல் பையன் செத்துட்டாரு, அவங்க பையனை இப்போ பிடிச்சின்னு போய்கிறாங்க. இப்போ யாரை ராஜா வைக்கிருக்காரு? சித்தப்பா என்ன பாருங்க, சிதேக்கியா. சரி, சிதேக்கியா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அவரும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். 2 ராஜாக்கள் 23, 24 பொல்லாப்பு 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 பொல்லாப்பு. அடுத்தது 20ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாகவும் பார்வோன் மன்னனுக்கு விரோதமாகவும் கலகம் செய்தான். என்ன செய்தான்? அவன் நிலைமை நான் நீங்கள் அடுத்த சாப்டரில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா 9ஆம் வருஷம் இராணுவம் இந்த முறை 3rd விசிட். எத்தனாவது விசிட்டுங்க? 3வது முறை எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாத அளவுக்கு நிப்பாட்டிட்டான். பிள்ளைகளெல்லாம் சாவடித்து சாப்பிட்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. எல்லாம் தப்பிச்சு ஓடும்போது சிதைக்கையை பிடிச்சி அவங்க பிள்ளைங்களை அவன் கண்ணு முன்னாடி கொலை செஞ்சுட்டு சிதைக்கையோட 2 கண்ணை குருடாக்கி இழுத்துக்கிட்டு பாபிலோனுக்கு போயிட்டான். ஆமென். இதாங்க ஸ்டோரி. இப்போ இன்றைய சாப்டருக்கு வர போகிறோம். புரிஞ்சுங்க, இன்றைய சாப்டரில் நம்ம படிக்கிற காலம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த எல்லா பீரியட்லேயும் மொத்தத்தையுமே பார்த்து லைவ் கமெண்ட்ரி கொடுத்துனுக்கிறார் எரேமியா. எங்க? இங்கே மொத்த விஷயத்தையுமே பாபிலோனில் உட்காந்துட்டு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்கிறார் எசேக்கியேல். இது நாளாகமம் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்குது, ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எரேமியாவோட கண்கள் மூலமாக யூதாவை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எசேக்கியேலோட கண்கள் மூலமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிப்பார். யாருமே கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது. இப்போ இந்த பீரியட் 19 வருஷம். யோவாஸ் பிறகு யோயாக்கீம் பிறகு யோயாக்கீன் அப்புறம் சிதேக்கியா. இந்த சிதேக்கியா கொஞ்சம் நல்லவரான். எதுக்குன்னா, இந்த சிதேக்கியாவை ராஜாவை ஆக்குனது பாபிலோன் மன்னன் தான். ஆனால் பவர்ஃபுல்லான கிங்கு கிடையாது. ஆனால் ஊரில் உள்ளவங்க அவரை மதிக்க மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு சிதேக்கியா என்ன பண்ண போறாருன்னா, எரேமியா கையில் போய் நினச்சிப்பார், எசேக்கியான்னு ஒரு தாத்தா இருந்தார, அவர் ஜெபம் பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசி காப்பாற்றி விட்டார்ல, அந்த மாதிரி நமக்கு எதனா இருக்குதான்னு ஒரு டீம் அனுப்ப போகிறார். ப்ரே பண்ணி. நல்ல விஷயம் தானே? இதுதாங்க இன்னைய இன்ட்ரடக்ஷனு. எரேமியா கையில் மக்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை சிதேக்கியாவுக்கு என்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு இந்த சம்பவம் எதுவுமே புரியாது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குங்க? ஆமென், புரிஞ்சிச்சு. இப்போ சிதேக்கியா கிட்ட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் யோயாக்கீம்க்கு யோவாஹாஸ்க்கு முன்னாடியே பேசினுக்கிறாரு. எங்கேருந்து பேசுகிறாரு? இந்த 21 மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. பின்னாடி நடந்ததை எடுத்து உள்ளே போட்டிருக்காரு. அதாவது எரேமியாவோட டைரியில் சில பக்கம் பின்னாடி போயிடுச்சு. இப்படிதான் புரிஞ்சிச்சா? போன சாப்டர் வரைக்கும் இன்னும் சண்டையே ஸ்டார்ட் ஆகலை, பேசினுக்கிறாரு. இந்த 21 சண்டைலாம் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் ராஜா வந்துக்கிறாரு, அதை பற்றி பேசுகிறார். அப்போ நான் எரேமியாவோட டைரினா இருக்குது, சில பக்கம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கங்க. இப்போ நடுவில் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டோம். எத்தனை வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டோம்? ஜம்ப் பண்ணால் சிதேக்கியா ராஜாவாகிறாரு. சிதேக்கியா ராஜா மனம் திரும்ப பார்க்குறாரு. மனம் திரும்பி இங்கே வரார். என்ன வராருன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இங்கேருந்து காப்பாற்றி விடுங்கன்னு மெசஞ்சர்ஸ் அனுப்ப போகிறார். இதை 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். மெசேஜ் டு சிதேக்கியா, கம்மிங் ஜட்ஜ்மெண்ட், வருகிற நியாய தீர்ப்பு சிதேக்கியாவுக்கு என்றும், தாவீதின் வீட்டாருக்கு என் வார்த்தை என்றும் 2 பகுதிகள். முதல் பகுதி 1லிருந்து 10 வரைக்கும் சிதேக்கியாவுக்கு தேவ நியாய தீர்ப்பு என்றும், 2வது பகுதி தாவீதின் வீட்டாருக்கு தேவனுடைய வார்த்தை என்றும் 11லிருந்து 14 வரைக்கும் பேச போகிறேன். ஆமென். கொஞ்சம் டீப்பாக போகலாமா? நம்பர் 1, மெசஞ்சர்ஸ் அனுப்புகிறார். யார் மெசஞ்சர்ஸ் அனுப்புகிறார்னா, நம்ம எடுத்துக்கொள்வோமா? எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் சிதேக்கியா கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கிறார் போல. பாருங்கள், ஆண்டவரை நிறைய பேர் நிறைய நேரத்தில் தேடுவாங்க. என்ன தெரியுமா? தற்காலிகமாக ஆண்டவர் கையில் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கை போட்டா காப்பாற்றி விட்டார்னா ஜாலியாக வாழ்ந்துக்கலாம். ஆண்டவருக்கு எல்லாரோட திட்டமும் தெரியும். அவர் நம் உள்ளங்களை அறிகிறது. சரண்டர் ஆனால் இப்போ காப்பாற்றுவார். சரண்டர் ஆகாமல் இந்த வேலை பண்ணால் அவர் காப்பாற்றவே மாட்டார் என்பது தான் இல்லை சத்தியம். பாருங்க, சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரனாகிய மாசேயாவின் குமாரனாகிய செப்பாயாவும் எரேமியா நடத்தில் அனுப்பி, நேற்று ஒருத்தனை பற்றி படித்தோம், அவனும் பஸ்கூர் தான். எரேமியா அடித்தான், அவன் இல்லை, இவன் வேற ஆள். அவன் செத்துட்டான். இது நடுவில் 20 இயர்ஸ்க்கு ரைட்டா.
ஆனால் அவனை ஃபஸ்ட் டைமே பிடிச்சி போயிட்டாங்க. இப்போ யார் இருக்கிறா? 2 பேர் அனுப்பி நீர் கர்த்தரிடத்தில் விசாரியும். நேபுகாத்நேச்சார் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எங்களை விட்டு போனோம். எங்களை என்ன பண்ணுங்க? ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணி எங்களை காப்பாற்றுங்க. இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு படையெடுப்பு வந்து போயிருக்குது. முதல் சிறையிருப்பு வந்து 2 சிறையிருப்பு வந்து போயிருக்குது. 3வது வரப்போகுது. தெரிஞ்சிருச்சு வந்துனுங்கிறான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டைம் யாரை கூட்டு போயிட்டாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல்லாம். செகண்ட் டைமு எசேக்கியேலெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்போ திரும்ப வரான். ஏன்னா இவன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிறது மட்டும் இல்லை, எகிப்தோட டீம் சேர்ந்து சண்டை போடலான்னு போகிறான் என்கிற வார்த்தை வரும்போது அவர் கோபமாக வருகிறான். யாருங்க? நேபுகாத்நேச்சார். பவர்ஃபுல்லான ஒரு கிங். அந்த நேபுகாத்நேச்சார் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிங் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தையே தன் கட்டுக்கோப்புக்குள் வைத்திருந்த ஒரு மன்னன் தான் இந்த நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் பவர்ஃபுல் கிங். ஆமாம், நேபுகாத்நேச்சார் யூதா மட்டும் இல்லை, எல்லா ராஜ்யத்தையும் காங்கர் பண்ணியிருக்கார். ஹீ இஸ் த பெர்ஷியன் காங்கரர் ஃபார் பாபிலோனியா. பாபிலோனுக்காக முழு உலகத்தையும் தன் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருந்தவன் தான் இந்த நேபுகாத்நேச்சார். இவனை வந்து நேபுகாத்நேச்சார் 2 என்று சொல்கிறார்கள். 1 இல்லை, நேபுகாத்நேச்சார் 2. ஆமாம், கல்திய நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னன். கிமு 605 561 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். மிலிட்ரி மைட்டு, மிலிட்ரி சண்டையில் பயங்கரமான வீரன். ஆமேன். குறிப்பாக யூத வரலாற்றிலே எப்பொழுதும் இவனுக்கு பெயர் இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நேபோ புலோசார் என்று சொல்லுகிற அந்த வழியில் வந்தவன். ஆமாம், கல்தையன் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணினவன், இஸ்ரவேலை பிடித்தவன். நேபுகாத்நேச்சார் முழு ராஜ்யத்தையும் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து இருந்தவன். சாதாரணமான இந்த மனிதன் கமாண்ட் எடுத்த பிறகு மிகவும் வெற்றி பெற்றவனாக இருந்திருக்கிறான். அசீரியாவை வெற்றி பெற்றிருக்கிறான், எகிப்தை வெற்றி பெற்றிருக்கிறான். ஆமாம், முழு உலகமே அவன் கட்டுக்கோப்பில் இருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சாருடைய மிலிட்ரி எக்ஸ்டென்ட் உலகத்தில் எல்லா பக்கம் போச்சு. குறிப்பாக தீர்வை பிடிக்கவே முடியாது என்று சொல்லுகிறதை கூட அவன் பிடித்திருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம படிக்க போகிறது என்னவென்றால், இந்த நேபுகாத்நேச்சார் வந்து இந்த இஸ்ரவேலர்களை டேக் ஓவர் பண்ணும்பொழுது அவர்கள் கர்த்தர் கையில் போய் ப்ரே பண்ணது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரே பண்ண வந்திருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து யார் சொல்லணும்னா, யாருங்க சொல்லணும்? ஆண்டவர். யார் மூலிமா சொல்லணும்? எரேமியா. ஆனால் எரேமியா அவங்களுக்கு குட் நியூஸ் வச்சு இல்லை. தேர் இஸ் பேட் நியூஸ். போல்டாக சொல்ல போகிறார். என்ன போல்டாக சொல்ல போகிறார்னா, உனக்கு நல்ல வழி இல்லை. சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தையரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பி விட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து, உன்னோட கத்தி உன் பக்கமே திரும்பும். நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். குட் நியூஸே இல்லை, பேட் நியூஸ். உன் கத்தி உனக்கு விரோதமாக எழும்பும். அப்போ நான் உள்ளுக்குள்ளே நாடும் ஸ்டார்ட் ஆகிடும். அவனோட கத்தியும் உனக்கு விரோதமாக இருக்கும். இதுக்கடையில் கொள்ளை நோயும் எப்பக்கமும் நெருக்கம். இந்த சிதேக்கியா ஆண்டவர் கையில் விழுந்தது நல்லது. ஆண்டவர் கையில் ஒரு குறி கேட்குற மாதிரி கேட்குறாரு தவிர, ஆண்டவர் காலில் விழுந்தா மாதிரி தெரில. விழுந்திருந்து செத்து இருந்தாருன்னா நம்ம ஆண்டவர் கையில் கேட்கலாம், ஆண்டவர் விழுந்தா மாதிரி தெரில. டெரிபிள் ஃபேட், உன்னுடைய முடிவு நன்றாக இருக்காது என்பதை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். அவ்வளோதான். என்ன சொல்கிறாருன்னா, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோக்கும் பட்டயத்துக்கும் பஞ்சயத்துக்கும் தப்பி மீதியானவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்களை பிராணனை வாங்கத்தேர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கரைக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். இவங்க பண்ண இந்த 20 வருஷமாக செய்த துரோகம் பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனை. எகிப்து பக்கம் சாயலான்னு பார்த்தாங்க, அசிரியா பக்கம் சாயலான்னு பார்த்தாங்க. பாபிலோனுக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்திட்டான் கொஞ்சம் வருஷம். இந்த செய்தி கேள்விப்பட்டு தான் அவன் வரான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி கொள்ளை நோயிலையும் சாவுவாங்க, பஞ்சத்துலேயும். அதுக்கப்புறம் தான் அவன் வருவான்.
சண்டை போடுறதுக்கு உனக்கு பலன் இருக்கா. there is no mercy at all. இப்போ ஆண்டவர் ஒன்னே மட்டும் சொல்றாரு, 8th verse தான் மெயின். எப்போதுமே நம்ம முன்னாடி 2 வழி வைப்பார். ஏவாள் முன்னாடி ஒரு பழத்தை வச்சுட்டு 2 வழி சொன்னார். இதை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவாய், சாப்பிடலன்னா வாழவே வாழ்வாய். அதான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஐ கீப் குட் அண்ட் பேட் டுடே, லைஃப் அண்ட் குட், டெத் அண்ட் ஈவில். நன்மையும் ஜீவனையும் வச்சுருக்கேன், மரணமும் தீமையும் வச்சுருக்கேன், நீ சூஸ் பண்ணிக்க. யோசுவா கூட 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொன்னார், கர்த்தரை சேவியாதபடி எமோரியருடைய தேவர்களை சேவிப்பீங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள், ஆனால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்லியிருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எலியா இந்த கேள்வியை கேட்குறார், ஏன் 2 நினைவுகளை குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? இன்னைக்கு எரேமியா தான் கேட்குறார், 2 வழி இருக்குது, கர்த்தரை சேவிப்பாயா. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சக்ஸஸ் இன் லைஃப் யூ நீட் டு சரண்டர். எரேமியாவோட மெசேஜ் என்னன்னா, உனக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, அவர் காலில் சரண்டர் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தான், ஜீசஸ் கையில் யார் சரண்டர் ஆனாங்களோ அவங்க வாழ்ந்தாங்க. யூதாஸும் ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணா, பேதுரும் ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணா. பேதுரு என்ன பண்ணார், யூதாஸ் கோச்சிக்கிட்டு போய் மறுதளித்த பிறகு சரண்டர் ஆகிட்டார். யூதாஸ் கோச்சிக்கிட்டு போய் அங்கே அந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் சண்டை போட்டு அந்த வெள்ளிக்காசை தூக்கி தேவாலயத்தில் இறச்சிட்டு நான் போய் செத்துறேன்னு போய் சேர்ந்தார். வாழ்ந்தாரா? இல்லை. வாட் இஸ் த மெசேஜ் டுடே? தேர் இஸ் ஹோப் when you surrender to God. ஆண்டவர் கையில் 2 கையும் தூக்கிட்டு சரண்டர் ஆனால் அவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் கூட விடுதலை. என்ன சொல்கிறாருன்னா, நீ இருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபைட் பண்ணி ஜெயிப்பன்னு நினைக்காத, நீ தோற்று போவ. மாறாக நேபுகாத்நேச்சார் முற்றுகை போட்டிருக்கும் போதே சரண்டர் ஆகிடு, அவனை எரிச்சல் மூட்டாத. ஆனால் இங்கே பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நாட்டுக்காக என்ன பண்ணணும், நின்று சண்டை போடணும். 2 பேர் இந்த செய்தியை சொல்ல போகிறாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துவே சொல்ல போகிறாரு. ஆமாம், அந்த அசுசி ஆனது, அந்த வசனத்தை பாருங்கள், தேவாலயத்துக்குள் நீங்கள் காணும்போது எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே ஓடி போங்கன்னு ஜீசஸ் சொல்வார். இந்த டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயத்தில் அந்த அருவருப்பை நீங்கள் காணும்போது, when you see the abomination that cause desolation standing, மார்க் 13:14, மத்தேயு 24:15-16 சொல்லியிருக்காரு. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த அருவருப்பை நீங்கள் தேவாலயத்தில் காணும்போது, லிசன் பண்ணுங்க தேவஜனமே, எருசலேமை விட்டு வெளியில் ஓடிடுங்கன்றார். என்ன பண்ணமா? வெளியில் ஓடிடு. ஆனால் அன்னைக்கு என்ன ப்ரீச்சிங் கொடுத்தாங்களாம், இயேசு சொன்ன வார்த்தைக்கு எதிராக எருசலேமை காப்பாற்றணும்னு நின்று எல்லாரும் தீத்து ராயன் கையில் செத்தாங்களாம், கொளுத்தி விட்டான். இன்னைக்கு எரேமியா தான் சொல்றாரு, நீங்க பாட்டு உள்ள நின்று தப்பிப்பன்னு நினைக்காத, ஓடிடு. அவன் முற்றுகை போடும்போதே ஓடிடுன்றாரு. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ண போறதில்ல, கேட்க போறது இல்லை. இன்னைக்கு என்ன ஆண்டவர் செய்தி சொல்றாருன்னா, இது நீ இருந்து உன்னோட ஆலயத்தை காப்பாற்றுறேன், பொதுமக்களை காப்பாற்றுறேன், ஊரை காப்பாற்றுறேங்கிற நிலை அல்ல. எல்லாரும் தப்பித்து ஓடி ஆக வேண்டும். யூ நீட் டு கோ அண்ட் சரண்டர். இந்த வசனத்தை நம்ம படித்து பார்ப்போமே. அதில் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்லுகிறார் வைக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு சிதைக்கையா இப்பயே பண்ணியிருந்தான்னா குழைப்பான். இவன் என்ன பண்ண போகிறான், காலம் கடத்த போகிறான். இன்னும் கொஞ்சம் மாதம் காலம் கடத்ததுக்குள்ளே நாட்டில் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இருக்க போதில்ல. இவன் மதியில் உடச்சிக்கிட்டு வனாந்திர பக்கமாக ஓட போகிறான். கல்தையர்கள் அவனை ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவன் பிள்ளைங்களை அவன் கண்ணு முன்னாடி சாவடிச்சுட்டு 2 கண்ணை குருடாக்கிட்டு தூக்கிட்டு போகிறான். இன்றைக்கி சரண்டர் ஆகணும்னு எரேமியா சொல்கிறத கேட்கல. எரேமியா ஊழியத்துக்கு வந்த நாளில் இருந்து அவர் சொன்ன ஒன்றையும் கேட்காத மக்கள் மத்தியில் தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அக்கினியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல்லேன். இது வந்து 3rd இன்வைஷனுங்க, 3rd சிஜி. 3வது முறை வரும்போது நேபுகாத்நேச்சார் ரொம்ப கோபமாக இருக்கான். கிழவர்களை கூட கொண்டுட்டான், பால் கொடுக்குற தாய்களை கூட கொண்டுட்டான், ஏழைகளை கூட கொண்டுட்டான், திராட்சை தோட்டத்தை கூட கொளுத்திட்டான். எருசலேம் தேவாலயத்தை இடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு போயிட்டான். 3வது முறை கோபமாக, சிதைக்கியா இதான் கேட்டுக்கோ, ஆண்டோடைய வார்த்தை தானே கேட்க வந்த? ஆமாம், ஆண்டோடைய வார்த்தைப்படி நீ ஓடி போய் சரண்டர் ஆகணும். சிதைக்க செய்வாரானா? செய்ய மாட்டாருங்க. இப்போ அவர் வீட்டுக்கு போனோம், பொய் தீர்க்கதரிசிகளாம் வருவாங்க, மன்னா நீ ஜெயிப்பாய் என்று பொய் சொல்லுவாங்களா என்னான்னு தெரியல. இப்போ தாவீதின் குடும்பத்தாருக்கு வந்துட்டார் எரேமியா தீர்க்கதரிசி, 2 பேருக்குமே. சிதைக்கியா சொல்கிறத கேட்டு அவன் வழியில் போகிறவங்க போங்க,
இல்லை தாவீதின் குடும்பத்தாரே நீங்கள் மீதியாக இருந்து கர்த்தர் பக்கம் திரும்புறதுனா திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல இருந்து உங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். பாருங்கள், இதில் சொல்ல போகிறாரு அவங்களுக்கு, தாவீதின் குடும்பத்தாரே படிக்கலாமா? பாபிலோன் மன்னன் அங்கே வந்துட்டான், உனக்கு அழிவு இருக்குன்னு தெரியுது, இப்போ கூட ஏன் கெட்டது பண்ணினுக்கிற? உங்களுக்கு புரியுதுங்களா? தேசத்தில் அக்கிரமம் நடக்குது, கெட்டவன் நல்லவனை ஒடுக்குறான், ஆனால் நியாயத்தை ராஜா கேட்கல. இப்போ கூட பாருங்க, பொல்லாப்பின் நிமித்தம் உன் உக்கிரம் அக்கினியை போல போடுவதும் அவிக்கிரவன் இல்லாதபடியால் அவிக்கிரவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். கெட்டவன் ஒரு நல்லவனை ஒடுக்குறான், நீ இன்னும் நியாயம் செய்யாமல் இருக்க. எருசலேமே உன்னிலே அநீதி இருக்கிறது, இப்போ கூட நீதி செய்கின்றார். நீதி செய்யல. நம்பர் 1 சரண்டர் ஆகுன்றார், நம்பர் 2 நீதி செய். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லலாம், நீ சரண்டர் ஆகும். கடன் வாங்கிட்டா கூட பரவாயில்ல, எத்தனை கோடி கடன் இருந்தாலும் என் காலில் விழு, நான் உன்னை காப்பாற்றுறேன். இன்றைக்கி கூட தீமை செய்வதை விட்டு தேசத்தில் இருந்து என்ன பண்ணு, நன்மை செய். தீமை செய்வதை விட்டு கேட்க போகிறது இல்லைங்க. இது யாருக்கு? இஸ்ரவேல் தாவீதின் குடும்பத்தாருக்கு, தாவீதின் வீட்டாருக்கு. கிங்ஸ் இவங்கெல்லாம் ராஜ குலத்தார், ராஜா வழி, அதாவது உடம்புல அழுக்குப்படாமல் வாழறவங்க. சீக்கிரமாக உன் முகம் மண்ணை பார்க்க போகுது, அதுக்குள்ளே திருந்து. ஏதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாக இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று, எங்கள் வாசஸ்தலத்துக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். இவங்க உள்ளே உட்காந்துட்டு எங்கள் உள்ளெல்லாம் வரவே முடியாது என்று சொல்லுகிற உனக்கு நான் உங்கள் கிரைகளின் பலனுக்கு தக்கதாக உங்களை விசாரிப்பேன், நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There is a judgment to be executed by God to the house of David. Devouring fire, அக்கினி, தீ கொளுத்துவேன். எங்கேயும் நெருப்பு இருக்கிறது, a fire in the forest. நீ தப்பித்து எந்த பக்கமும் ஓட முடியாத அளவுக்கு ஃபயர். சாலமோன் ராஜா லீபனோனின் வனம்னு ஒன்று கட்டினாரா, காடு போல் அரண்மனை ஒன்று கட்டினாரா. அரண்மனைக்குள்ளே என்ன இருக்குது? காடு இருக்குது, அது தீ கொளுத்தி எரியுதை பார்ப்பீங்க அப்படின்ட்டு. ஆமென். வாட் இஸ் காட் டெல்லிங் டுடே டு அஸ் தேவஜனம்? ஒபீடியன்ஸ் டு காட். இன்றைக்கி கூட நாம் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம் வருமா, பாதுகாப்பு வருமா? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் கீழ்ப்படுகிறேன். என்ன வருமா? பாதுகாப்பு. ப்ராஸ்பரிட்டி வருமா? உங்களுக்கு எந்த செழுமை வேண்டுமோ அது வருமா? சக்ஸஸ் வருமா? எதில் தோற்று போனீங்களோ அங்கே வெற்றி பெறலாம். மகிமை வருமா? உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசத்தினால் நிரப்புவார். கர்த்தரை ஆராதிக்கலாமா நிம்மதியாக? குரோத் வருமா? வளருவோமா? ஞானத்தை கொடுப்பாரா? விடுதலையை தருவார். திருச்சபையே, இன்றைக்கி இந்த சிதைக்கியா ராஜா போல் கீழ்ப்படியாமல் நம்ம எங்கள் உலகத்தில் போய் நேபுகாத் நேச்சார் கேல ரொம்ப கெட்டவன். சிதைக்கியா நல்லவனா, நேபுகாத் நேச்சார் நல்லவனா? நேபுகாத் நேச்சார் ரொம்ப கெட்டவன். அந்த கெட்டவன் கையில் யார் அடி வாங்க போகிறாரு? ஒரு நல்லவன். நம்ம பார்வையில், தேவனுடைய பார்வையில் சிதைக்கியா கெட்டவன், ஆனால் நேபுகாத் நேச்சார் பயங்கர கெட்டவன். ஏன் இந்த நிலைமை? நீ ஒழுங்காக இருந்தால் ஏன் உனக்கு அந்த பாடு? நீ ஆண்டர் காலில் விழுந்தா ஏன் ஊரில் இருக்கிறவனால பிரச்சனை? திருச்சபையே, கிறிஸ்தவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஆண்டர் காலில் விழுந்துடலாமே. நம்மை வாழ வைக்க நம் தேவன் இருக்கிறார். நம்ம இன்றைக்கி கர்த்தர்களை சரண்டராக போகிறோம். இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் செவி கொடுத்து, உங்களுக்கு முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன். எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் வாழலாம். பட் யூ நீட் டு சரண்டர். நம்ம யார் கையில் சரண்டர் ஆகலாம்? தாவீது ராஜா சொன்னது போல், நான் கர்த்தர் காலிலே விழுகிறேன் என்றது போல் கர்த்தர் பாதத்திலே விழுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் பாதத்தில் நாம் விழப்போகிறோம், சரண்டராக போகிறோம். நம்ம ஒரு சேர்ந்திருந்தது இந்த சிதேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், நாங்கள் ஏதாவது கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வாரா? கர்த்தர் சொல்லுகிற 2 வழியும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று உலக வழி, உலகத்தை போட இருக்கலாம் கொள்ளலாம். இன்னொரு வழி நம்முடைய ஜீவ வழி நமக்கு எதிராக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம யாரும் நீ இதை தான் செய்யணும் வற்புறுத்தலை, சாய்ஸ் தான் இருக்கிறார். மனே உனக்கு இந்த வழியும் கொடுக்குறேன், அந்த வழியும் கொடுக்குறேன், நீ எந்த வழி தேர்ந்தெடுக்கிறோ
அதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம போராடி கொண்டு இருக்கிறது உலகத்தில் பாவங்கள், ஆசைகள், பணம், சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கும் ஒரு அழைப்பு தான் கொடுக்கிறார். மகனே, நீ என்னிடத்தில் வந்து விடுவாயா, நீ என்னிடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா என்று ஆண்டு கேட்கிறார். இருத்தின் ஆழ்த்திருந்து ஆண்டின் அழைப்பை ஏற்றவர்களாய், ஆண்டின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் மட்டும் ஆண்டவரேப்பா, என்னை நான் உமக்காக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. வேண்டாம் ஆண்டவர், இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா, இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா, இந்த உலக ஆசைகள் வேண்டாம் தகப்பனே, நீர் போதும் தகப்பனப்பா, என்னை உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமே. சொல்ல, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமை. அர்ப்பணித்தேன் சொல்லுவா. அப்பா, அர்ப்பணித்தேன் இயேசுவே, நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனேப்பா, இறைமையா இது 21ஆம் அதிகாரத்திலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்கு வசனத்துக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு நீ பேசி அசைவாடி இருந்த தகப்பனப்பா, இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்கப்பா, எங்களோடு வழி நடத்த மேலப்படுத்துங்க. இயேசு மூலம் செபங்க நல்ல பிதாவே, ஆமென். இறைமையா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பெண்ணையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழி வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம இந்த 2ஆம் வசனத்தில் பார்க்கணும். சிதேக்கியா ராஜா எரேமியா கிட்ட போய் விசாரிக்க சொல்கிறான். அப்பா, எங்களுக்கு எதாவது பிழைக்கிறதுக்கு வழி இருக்குதா, நாங்கள் பிழைத்து வர்றதுக்கு எதாவது வழி இருக்குதான் என்று எரேமியா பல வசனம் சொல்லிட்டு சொல்றாரு. ஆமாம், உங்களுக்கு முன்னாடி நான் 2 வழியை வைக்கிறேன், ஒன்று ஜீவ வழி, ஒன்று மரண வழி. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அதை பொறுத்து தான் உங்கள் வாழ என்று சொல்கிறார். ஆனாலும் இந்த சிதேக்கியா ராஜா போன்ற பல பேர் அதை கேட்காம பொய்யா மரண வழியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆண்டு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென். நமக்கும் அதே தான். உலகம் பின்வாங்க நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நம்மளை என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவர் என்னை பிடிச்சி தள்ளுறாரு ஊழியம் ஏன் சபைக்கு வர சொல்கிறாங்க, ஏன் வர சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் தான் வச்சுருக்கேன். மகனே, இது ஒரு சாய்ஸ் தான், ஒன்று வச்சுக்கோ. நீ என்னுடைய வழியை கேட்டு என் சித்தத்தின்படி நீ கீழ்ப்படிந்தா அந்த வழி ஜீவ வழி. ஒருவேளை நீ உலகத்தார் ஒரு சில பேர் உன்னை வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், உலகத்தார் வேறு ஆசைகளை சொல்லியிருக்கலாம், அதை நீ கீழ்ப்படிந்தா உன்னோட மரண வழி என்று கர்த்தர் நீ சொல்லுகிறான். என்னோட வாழ்க்கையில் கூட நான் இசையை நான் கற்றுக்கொண்டு வந்தபோது ஏன்னா நான் வெறும் டிவோஷனல் மட்டும் தான் வாசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சகோதரர் கூப்பிட்டார், எப்பா நீ நல்லா வாசிக்கிறே, நல்ல கீபோர்டு வச்சு எனக்கு வந்து நீ சினிமாலையும் வாசிக்கலாம், அதுலேயும் உனக்கு நல்ல பேமெண்ட் தரும், நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை, நம்ம போயிடலாம், சினிமா போயிடலாம், ஆசை நான் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எங்களோட தகப்பனாட சொன்னேன், வீட்டில் அம்மாண்ட தாய் தகப்பன்னு சொன்னேன், அவங்க ஒத்துக்கவே இல்லை. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், எப்பா நீ கண்டிப்பாக நீ போகக்கூடாது, ஏசப்பா அவனை ஊழியம் செய்வதை நினச்சிருக்காரு, நீ சர்ச்சில் இருக்க ஏசப்பானை வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, நீ அதுக்கு போனால் உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிப்பாக இருக்குமான்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை நான் இவர்கள் சொல்கிறதுட்டு அவங்க சொல்லி போயிருந்தா
கண்டிப்பாக நான் பல விதமான தீய பழங்களை அடிமையாக இன்னைக்கு உயிராந்திரனோடு தெரியும் அவ்வளோ பாவமான வழி கூட போயிருக்கலாம். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த ஜீவ வழிக்கு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன கிருபையான பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிற இந்த சமீப காலமாக அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில நேரத்தில் உலக சிந்தனைகள் நம்மளை போட்டு தாக்குகிறது. நீ ஏன் ஊழியத்தை செய்கிற? நீ ஏன் இந்த நல்ல வழியை பின்பற்றின? ஒருவேளை நீ உலகத்தில் போயிருந்தா பெரிய ஆளாக இருந்திருக்கலாமே, உனக்கு ஏன் இந்த அவமானம்? ஏன் உனக்கு இந்த சிறுமை? நீ இப்போ ஒருவேளை உலகத்தில் போயிருந்தா உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்குமேன்னு பிசாசு பல மனிதர்கள் மூலம் சொல்லியிருப்பான், சிந்தனை மூலம் சொல்லியிருப்பான். ஆண்டவர் சொல்றார், மகனே வேண்டாம், ப்ளீஸ் நீ விட்டு கொடுக்காத, ப்ளீஸ். அது மரண வழி. ஆரம்பத்தில் அது தோன்றும் மகனே மகளே, ஆனால் அது மரண வழி. ப்ளீஸ், இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் அவன் ஜீவ ஒளியை கண்டடைவான் என்று தேவனிற்கு நம்ம ஒவ்வொரு அழைப்பு விடுக்கிறார். ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரப்பா என்னை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா, இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா. நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறப்பா, நான் உம்முடைய வழிகளை பின்பற்றப்பா. சாரிப்பா, நான் கூட அநேக முறை ஆண்டவரே உலகத்தை பின்பற்ற யோசித்தப்பா. ஒரு சிலத்துல முடிவு கூட எடுத்துட்டப்பா. சாரிப்பா, இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா. நான் உண்மை பின்தொடர்கிறப்பா. நீர் மாத்திரம் போதப்பா, என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதப்பா. ஆண்டவரே நீதான் என் ஜீவனப்பா, நீதான் என் ஜீவன், நீதான் என் வாழ்வு என்று சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம வாய்களை திறந்து சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதப்பா, நான் உண்மை பின்தொடர்கிறப்பா. உலகத்தின் ஆசை வேண்டாம்ப்பா, எனக்கு நீர் மாத்திரம் போதும், நான் உங்க வழியை பின்தொடர்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமுதாயம் வாய்களை திறந்து சொல்லாம அது நமக்கு ஆண்டவர் கேட்டப்பட்ட ஆண்டவரே சொல்லப்பா, என் அர்ப்பணிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை பாட போறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக சொல்லவாப்பா. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்போ நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் போகிறோம். நம்ம ஒரு சிலுவை கொடி எடுத்தாந்து நம்ம முன்னாடி ஆல்டரில் வச்சிடலாம். ஆண்கள் ஒரு வரிசையாகவும் பெண்கள் ஒரு வரிசையாகவும் நம்ம நிற்க போகிறோம். சொல்ல போறேப்பா, சிலுவை என் முன்னா தகப்பனப்பா, உலகம் என் பின்னே தகப்பனப்பா. நான் இன்றைக்கு ஆண்டவரேப்பா உண்மை நான் பின்தொடர நான் முடிவு எடுத்துட்டு செய்யப்பனப்பா. உலகத்தை நாங்கள் பின்தொடர என் மாட்டம் தகப்பனப்பா. எங்கள் சிலுவை என் முன்னே தகப்பனே. உலகத்தில் பாடுகள் இருந்தாலும் அது நெருக்கங்கள் இருந்தாலும் அது உங்க வழியை நான் பண்ணுவேன். சொல்லாம ஆண்கள் ஒரு வரிசையாக பெண்கள் வரிசையாக நின்று கொள்ளலாம். அப்படி ஆல்டர் மேலே வரிசை நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்ல பிரசப்பா. ஆண்களை இந்த வழிகளில் ஒரே லைன்ல நின்றுலாம். ரைட் சைடு ஆண்டவரை பார்த்து இருக்கான்னு சொல்ல போறப்பா. துன்பமோ துயரமோப்பா, நெருக்கமோ என்ன நெருக்கந்த போலப்பா, உங்க சிலுவையின் முன்பாக இருக்கிறப்பா, அதை நான் பின்தொடர்கிறப்பா. சொல்லமா, சிலுவையின் முன்னேப்பா உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னேப்பா, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே
கடைசியாகப்பா பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நன்றி சதன பலிபதன ஓ சதரி கதனமா பரிதா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா எங்களை அர்ப்பணிக்கிறப்பா எங்களை உமதுக்கு வழிக்கு அர்ப்பணிக்கிறப்பா ஜீவாதி ஜீவாதிபதியே ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே உங்களிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்களை நான் பின்தொடர்கிறோம் தகப்பனே நீரே எங்கள் வழி தகப்பனே நீரே எங்கள் ஜீவன் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் நித்தியம் தகப்பனப்பா உம்மை பின்தொடர்ந்து தகப்பனே இனிமேல் நாங்கள் பின்தொடர பின்வாங்கி போக மாட்டோம் தகப்பனே நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம் தகப்பனே நாங்கள் ஜீவ வழியை நாங்கள் தெரிந்து கொண்ட தகப்பனே திருச்சபையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஜீவனும் நன்மையுமான ஒரு பாதையை வைத்திருக்கிறார், மரணமும் தீமையுமான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். சிதைக்கியா அதை தேர்வு செய்யவில்லை, யோயாக்கீன் அதை தேர்வு செய்யவில்லை, யோயாக்கீம் அதை தேர்வு செய்யவில்லை. எரேமியா மட்டும் தேர்வு செய்தார், அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் நாம் எரேமியாவை போல இங்கே இருக்கலாம். கர்த்தருடைய வழியை தேர்வு செய்வோம், கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லும். உன் வழியிலே நான் வருகிறேன், நினைவுகளே வருகிறேன், உன் பாதத்தில் சரணடைகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்லமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.